வணக்கம், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், அதாவது மலம் கழிக்கும்போது ஏற்படக்கூடிய எரிச்சல், மலக்குடலில் ஏற்படக்கூடிய எரிச்சல், அதுக்கு நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் ரெமெடி கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஒரு தீர்வு பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறது ஒரு சில அறிகுறிகள் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு சில உடற்பயிற்சிகள் அவங்க செய்யக்கூடாது, அதுவும் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா என்ன மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கணும், என்ன உணவுகள் தவிர்க்கணும், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல நம்ம என்ன அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். அதாவது வயிற்று பகுதியில் அந்த தசை அப்படி இறுக்கு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா வயிற்றில் இரைச்சல் ஏற்படும், வயிற்று பொறுமல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பிரச்சனை வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா அடிக்கடி அவங்களுக்கு ஷிட்டிங் ஆகும், ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களுக்கு ஷிட்டிங் இருக்கும். இப்போ தான் அவங்க மலம் கழிச்சிட்டு வந்திருப்பாங்க, அடிக்கடி அவங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை அவங்களுக்கு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையாக கூட இருக்கலாம். நான் ஏற்கனவே மலச்சிக்கல் பிரச்சனைக்கு வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க் உங்களுக்கு நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ரொம்ப அடிவயிற்று பகுதியில் அதிகப்படியான வலி ஏற்படுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்ததோ அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மலம் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்துலேயும் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வரணும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் முக்கியமாக பச்சை மிளகாய் சாப்பிடுவதை தவிர்க்கணும். காரத்திற்கு அதை எடுக்காமல் நீங்கள் மிளகு சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா காய்ந்த வற்றல் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதிகப்படியான காரம் இல்லாமல் குறைந்த காரம் உள்ள உணவுப் பொருட்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெமெடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த சுக்கு, ட்ரை ஜிஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கு, இதை தான் நம்ம எடுத்துருக்கோம். இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு சாதாரணமாக க்ரோசரி ஷாப்பில் கூட உங்களுக்கு கிடைக்கும். இது நிறைய நன்மைகளே உங்களுக்கு தரக்கூடியது தான். சொல்லப்போனால் உங்களுக்கு மூட்டு வலி பிரச்சனை இருக்குது, அப்படி இல்லை அஜீரண கோளாறு பிரச்சனை இருக்குது, தலைவலி பிரச்சனை இருக்குது, அதுக்கெல்லாம் நீங்கள் மூட்டு வலி தலைவலிக்கெல்லாம் நீங்கள் பற்று மாதிரி போட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியும். இதை நம்ம எடுத்துக்கலாம். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 2 கிராம் அளவுக்கு மட்டும் நம்ம இந்த சுக்கை எடுத்து அம்மியில் 2 தட்டு தட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி போர்ட்டபிள் அம்மி வேணும் அப்படின்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறதா இருந்துச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 100 ml மட்டும் நம்ம தண்ணீர் ஊற்றிக்கிடுவோம். இது நல்லா நமக்கு இப்போ கொதிக்கட்டும், நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதிச்சுட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அந்த சுக்கு பொடி இதை போட்டுட்டு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் அப்படியே விட்டுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரங்கள் உங்களுக்கு அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஒரு நைட் ஃபுல்லாக நம்ம அப்படியே வச்சிட்டோம். இப்போது அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிட்டது மோர். நாட்டு மாட்டு மோராக இருந்தது அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த மோர் எடுத்துருக்கோம். இது கிட்டத்தட்ட இந்த மோர் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 150 ml எடுத்துக்கோங்க. இதை எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம இது கூட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சுக்கு வாட்டர், அது ஒரு 100 ml நம்ம இது கூட சேர்த்துடலாம். இது கூட நம்ம அடுத்ததாக எடுத்துக்க போகிறது இந்த எலுமிச்சை பழம். இது கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 mlலேருந்து 7 ml உங்களுக்கு வரும். இதே நம்ம இப்போது சேர்த்துக்கலாம். இப்போது இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு தினமும் காலையில் எழுந்ததும் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. ஒருவேளை உங்களுக்கு வெறும் வயிற்றில் குடிக்க முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலை உணவு சாப்பிடுவதற்கு ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரத்திற்கு முன்பதாகவோ நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மலம் கழிக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த எரிச்சலை உங்களுக்கு கட்டுப்படுத்தும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். தொடர்ச்சியாக ஒரு 7 நாட்கள் மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக சரியாகிடும். ஒருவேளை அப்படி சரியாகலை அப்படின்னா அடுத்து ஒரு 3 நாட்கள் இடைவெளி விட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 7 நாட்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மெத்தட் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா மலச்சிக்கல் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு உங்களுக்கு
இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இது என்ன அப்படின்னா சியா விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சியா சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இது கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 5 கிராம் அளவுக்கு வரும். அது ஒரு நாள் இரவு முழுவதும் நீங்கள் ஊற விட்டுட்டு காலையில் எழுந்ததும் நீங்கள் இதை வெறும் வயிற்றில் கண்டிப்பாக குடிக்கணும். அதை தண்ணீரோடு சேர்த்து நீங்கள் எடுத்து குடிச்சிக்கோங்க. ஒரு 50 ml தண்ணீர் அப்படின்னா 100 ml தண்ணீருக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த விதைகள் சரியாக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு சரியாகும். கண்டிப்பாக அந்த எரிச்சலும் உங்களுக்கு சரியாகும். ஸோ இந்த மெத்தடும் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோடய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும். ஒவ்வொருத்தருடைய உடல்நிலைக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு சிம்டம்ஸ் ஏற்படும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கலாம், ஒரு சிலருக்கு அதிகமாக டயரியா பிரச்சனை இருக்கும், அப்படி இல்லை வயிற்று பொறுமல் இருக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு வாயு உடம்புல ஏற்றிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உணவு முறைகளை நீங்கள் மாற்றி கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஐபிஎஸ் பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும். இந்த சியா சீட்ஸ் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஒருவேளை அப்படி கிடைக்கல அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையினால் இந்த மாதிரி ஐபிஎஸ் பிரச்சனை இருந்தது அப்படின்னா என்ன உணவுகள் எடுக்கணும்னு சொல்லி பார்ப்போம். காய்கறிகள் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கீரை வகைகள் உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சியா விதைகள் எடுத்துக்கலாம். ஃப்ளாக் சீட்ஸ், ஆளி விதைன்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ளாக் சீட்ஸ் அதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதில் வாங்கிக்கோங்க. அதையெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு வாங்க. அதுக்கப்புறமா பெர்ரி பழங்கள் அது நீங்கள் அதிகமாக சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு அந்த டயரியா பிரச்சனையினால் உங்களுக்கு இந்த மாதிரியே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா தயிர் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வாழைப்பழம் நீங்கள் அதிகமாக சாப்பிடுங்க. அது கூடவே நீங்கள் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு அதுக்கப்புறமா அதை மசித்து நீங்கள் சாப்பிடுங்க. பொதுவாக காலையில் எழுந்ததும் நம்ம உடற்பயிற்சி பண்ணுறது நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது. ஆனால் நமக்கு இந்த மாதிரி அந்த குடல் நோய்க்குறி பிரச்சனை இருக்குது, அந்த ஐபிஎஸ் பிரச்சனை இருக்கிறவங்க உடற்பயிற்சி பண்ணணும் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நிலைமை கொஞ்சம் மோசமடைய செய்யும். என்ன மாதிரியான உடற்பயிற்சி பண்ணினா இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவாக காலையில் எழுந்திரிச்சதும் ஓடுவாங்க உடற்பயிற்சி பண்ணுறப்போ. ஸோ இந்த மாதிரி ஓடும்போது நமக்கு நல்லது தான், உடல் எடை குறையும், கால் நல்ல வலிமை பெறும். ஆனால் ஐபிஎஸ் பிரச்சனை இருக்கிறவங்க ஓடும்போது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த வயிற்று பகுதியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராம்பிங், அந்த தசை பிடிப்பு வந்து உங்களுக்கு இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இதன் காரணமாகவே உங்களுக்கு தொடர்ச்சியாக வயிற்றுப்போக்கு வருவதற்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க அதிக நேரம் ரொம்ப அதிகப்படியாக ஓடுற அந்த உடற்பயிற்சியை நீங்கள் கொஞ்சம் குறைக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்த உடற்பயிற்சி வந்து எடை தூக்குதல். இந்த மாதிரி பண்ணுறதுனால அடிக்கடி உட்காந்து நம்ம எந்திப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த வயிற்று பகுதியில் அதிகப்படியான அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதன் காரணமாகவும் உங்களுக்கு அந்த ஐபிஎஸ் பிரச்சனை இன்னும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக இந்த மாதிரி செய்யக்கூடிய உயர் தீவிர உடற்பயிற்சி, இந்த மாதிரி நம்ம செய்யும்போது ரொம்பவே சீக்கிரமாக அந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு வந்து கரைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த உடற்பயிற்சி. ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது, ஐபிஎஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த உடற்பயிற்சியை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்த ரெமடி என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த பெருஞ்சீரகம். இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வயிற்றில் தசை பிடிப்பு இருந்தது அப்படின்னா அது சரி பண்ணும், வயிற்று பொறுமலை சரி பண்ணும், உடல் சூடு அதிகமாக இருக்கிறதுக்கு உடல் சூடை உங்களுக்கு குறைக்கும். இப்படி நிறைய நன்மைகளை தரக்கூடியதான் நமக்கு பெருஞ்சீரகம். இன்றைக்கி நம்ம இந்த ஐபிஎஸ்க்கு எப்படி இந்த பெருஞ்சீரகத்தை நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி பெருஞ்சீரகம் கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 4 கிராம்லேருந்து 5 கிராம் அளவுக்கு உங்களுக்கு வரும். இதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 250 ml தண்ணீர் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் இதை போட்டுட்டு 200 ml குறையணும். அது வரைக்கும் நல்லா நம்ம இதை இப்போ கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். 200 ml நமக்கு நல்லா குறைஞ்சிட்டு இப்போ நல்லா நம்ம கொதித்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் இனிப்புக்காக எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஒவ்வொரு முறையும் ஒரு நாளைக்கு 3 வேளைகள் நீங்கள் எடுக்கணும். ஒவ்வொரு தடவை நீங்கள் சாப்பிடுவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பதாக இதை எடுக்கணும்.
இதே மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 7 நாட்களில் இருந்து 15 நாட்கள் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் இந்த மருந்துலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி அந்த உடற்பயிற்சியை தவிருங்க, உணவு பழக்க வழக்கத்தில் மாற்றத்தை கொண்டு வாங்க. முக்கியமாக காஃபி, டீ நீங்கள் குடிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. நான் சொல்லியிருக்கிற அந்த 3 மெத்தடுமே நீங்கள் முழுவதும் ஃபாலோ பண்ணலாம். ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். அவ்வளோதான். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.